சார் இங்க எவ்வளவு நாளா அடகு கடை வச்சிருக்கீங்க? நான் இங்க பல வருஷமா அடகு கடை நடத்திட்டு இருக்கேன். எனக்கு இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட அடகு கடைகள் இருக்கு. அடகு கடையில என்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கீங்க? தினமும் ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்தேன். மேனுவல் ரெக்கார்ட் அண்ட் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றதுல டென்ஷன், ஓல்டு என்ட்ரிஸ் தேடுறதுல டைம் வேஸ்ட் ஆகுது. கஸ்டமர் ரிசீட் தொலைஞ்சிட்டா வேற ப்ரூஃப் இல்ல. டெய்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் மேனுவலா பண்றதா வட்டி கால்குலேஷன்ல குழப்பம் நடக்குது. இதனால கஸ்டமர் கூட தகராறு வருது. ஸ்டாஃப் ராங் என்ட்ரி போட்டுருவாங்க. ரைட்டிங் மிஸ்டேக்ல பெரிய குழப்பம் நடக்குது. ஸ்மால் மிஸ்டேக் கூட கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஆகுது. வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு கஸ்டமருக்கு டவுட் வருது. இதனால எங்க கடை மேல கஸ்டமருக்கு நம்பிக்கை குறையுது. டியூ டேட் ட்ராக்கிங் பண்றதுல ப்ராப்ளம் நடக்குது. லோன் டியூ டேட் மிஸ் ஆகுது. டியூ டேட் ஃபாலோ பண்றது கஷ்டமா இருந்துச்சு. டியூ டேட் முடிஞ்சு கஸ்டமர் லேட்டா வந்து எங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. ரிமைண்டர் சிஸ்டம் இல்லாம இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றீங்களான்னு கஸ்டமர் கேட்பாங்க. நகையோட வெயிட் கரெக்ட் தானான்னு கேட்பாங்க. ஒரு கஸ்டமர் பேர்ல நிறைய லோன் இருக்கும். எந்த லோன் ஆக்டிவ்ல இருக்கு, எந்த லோன் க்ளோஸ்ல இருக்கு, எந்த லோன் ஓவர் டியூல இருக்குன்னு தெரியாது. மேனுவல் ரெக்கார்ட்ஸ் பர்ன் ஆகிறதுக்கோ, வாட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கோ, இல்லைன்னா திருடு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் பேக்கப் இல்லாம இருந்துச்சு. இது எங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு ரொம்ப தடையா இருந்துச்சு. ஸோ அடகு பிடிக்கிற நகை திருட்டு நகையா இல்ல போலி நகையான்னு பயம் வேற இருந்துச்சு. வேலைக்கு ஆளு கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சாலும் அவங்க நம்பிக்கையா இருக்க மாட்டாங்க. அடகு வைக்கிறது ஒருத்தவங்க, அதை மீட்கிறது ஒருத்தவங்கன்னு வருவாங்க. அடகு ரசீது தொலைஞ்சு போயிட்டுன்னு சொல்லுவாங்க. மீட்ட நகை எங்க நகை இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் எங்க கிட்ட ப்ரூஃப் இல்லாம இருந்துச்சு. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா இப்ப பூம் பிளட்ஜ் ஆப் வந்திருக்கு. ஓ அப்படியா? பூம் பிளட்ஜ் அடகு கடையின் டிஜிட்டல் பார்ட்னர். டவுன்லோட் இன் பிளே ஸ்டோர்.